கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து நம் சமுதாய உறவுகளுக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவா அப்படின்னு சொல்லவா, அண்ணா அப்படின்னு சொல்லவா, நண்பா அப்படின்னு சொல்லவா, எப்படி கூப்பிடணும்னு தெரியலை. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தலைவனாகவும், நமது இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளிலும் துக்க நிகழ்வுகளிலும் ஒரு அண்ணனாகவும், பழகுவதற்கு இனிமையான நண்பராகவும் திகழ்வதால் எப்படி கூப்பிடணும்னு தெரியல. இருந்தாலும் சபை நாகரிகம் கருதி தலைவா என்று கூப்பிடுவதே சாலச் சிறந்தது. இதற்கு முன்னாடி பேசின அனைத்து நண்பர்களும் தெளிவாக எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்லிட்டாங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சில கருத்துக்களை நான் இதில் பதிவிடுறேன். இன்றைக்கி பிஎம்டி அப்படின்னு சுமார் 22 மாவட்டங்களுக்கு மேலாக ஒரு 2000க்கு மேற்பட்ட கிராமங்களில் பிஎம்டி கட்சி தெரியுது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், உட்கார்ந்திருக்க ஒரு தலைவர், அவருடைய ஆற்றல். ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன். மதுரை நீதிமன்றத்திலையும் இருக்கேன், திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திலையும் நான் வழக்கறிஞராக இருக்கேன். என் குடும்ப கதையை பார்க்கவே முடியாது. ஊராங்கதையும் எடுத்து நான் தலையில் போட்டுக்கிட்டு ஒரு கேஸை எடுத்தால் அது பல பிரச்சனைகளில் கொண்டு வரும். இந்த மாதிரி சூழலில் 24 மாவட்டத்தில் நம்ம கட்சியை நிறுவி 2000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மண்டையில் ஏற்றி நமக்காக பங்காளி வள்ளிக்கண்ணு தேவர் சொன்ன மாதிரி தூங்காமல் நமக்காக முழு முயற்சியாக சேவை செய்யணுங்கிற எண்ணத்தில் ஒரு தலைவன் இறங்குறான் அப்படின்னா அது நம்ம தலைவர் மட்டும்தான். அதை விட இந்த இடத்துல இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய துணைவியார் மற்றும் குழந்தைகளுக்கும் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே குடும்பங்களோடு இருந்தாலும் நம்ம வெளியே போனதுக்கப்புறம் ஃபேமிலியாக வெளியே போயிடுவோம். சண்டே ஆனால் வெளியே சுற்றுறோம். நம்ம தலைவர் அப்படியெல்லாம் சுற்ற முடியாது. ஃபேமிலியோடு அவர் வெளியே போகிறது மிக மிக குறைவு. அதோடைய வருத்தம் அவங்க வீட்டம்மாவுக்கு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் சமுதாய பணிக்காக நீங்கள் போங்கன்னு வழி அனுப்பி விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த வகையில் அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிட்டுறேன். இளைஞர், அதாவது அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இளைஞர்களை தேவைமாறு அப்படின்னு சொன்னால் வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டான், தொழில் பண்ணதுக்கு இடம் கொடுக்க மாட்டான், வக்கீலுன்னு சொன்னால் ரெண்டும் கிடையாது, பொண்ணும் கொடுக்க மாட்டான். இப்போ இந்த சூழலில் இருக்கக்கூடியதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அருவாளை தீட்டாமல் அறிவை தீட்டுங்க. நம்ம தலைவர் எப்பொழுதுமே என்னை பார்க்கும்போது பர்சனலாக நான் பேசும்போது கூட படிப்பு இருக்கணும், அந்த படிச்சுட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்கங்கிற ஒரே கருத்தை தான் அவர் மையப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அருவாமுனையை தீட்டதை விட பேனாமுனையில் நீங்கள் எழுதுங்க, அதோடைய வாழ்க்கைகள் மாறும். நம்ம அருவாவை ஆக்ரோஷத்துலேயும் ஒரு வேகத்துலேயும் நம்ம ஒன்று பண்ணிருந்தோம். அதோடைய விளைவுகள் ஒரு வழக்கறிஞராக அந்த ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுவாங்க, தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள். அந்த நாளில் சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னே நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தம்பி தான் ஆயுள் தண்டனை அப்படின்னு போட்டுட்டாங்க. அது ரொம்ப வருத்தங்கத்தக்கக்கூடிய விஷயந்தான். காரணம் அவன் அறியாமல் செஞ்ச ஒரு வேகம். அதனால் தயவு செய்து மதுவை கையில் எடுக்காதீங்க. மதுவால் குடும்பமும் போயிடும், வாழ்க்கையும் போயிடும். இதை ஒரு வழக்கறிஞராக நான் நீதிமன்றத்தில் பார்க்கறதுனால நான் சொல்கிறேன். அறிவை மட்டும் தீட்டுங்க போதும், அதில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிடலாம். எலெக்ஷன் நேரத்தில் அதாவது நமக்கு நடைபெறக்கூடிய நம்ம கோயில் விழாக்களாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா விழாக்களிலுமே இப்போ கோயில் விழா நடக்குன்னா நம்ம சார்பாக ஒரு மோர் பந்தல்னு வச்சு பிஎம்டி சார்பான்னு வச்சு விளம்பரப்படுத்தணும். கட்சி இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ஃபுல்லாமே விளம்பரம் தான், இந்த ரீல்ஸ் தான். சுமார் ஒரு 2-3 வருடங்களுக்குள்ள நம்ம கட்சியோடைய வளர்ச்சி பாதை எங்கேயோ இருக்கு. அதுக்கு காரணம் சமூக வலைதளம். அதே சமூக வலைதளத்தில் நம்ம தவறுதலாக சித்தரிக்கக்கூடிய ஒரு கூட்டங்களும் இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம சில நல்ல விஷயங்களை சமூக வலைதளங்களில் நம்ம பதிவிடுவதன் மூலம் வளர்ச்சி பாதை மாற்றம் கொடுக்கும். அதிகமாக வளர்ச்சி பாதைகள் தெரியும். இது தனிப்பட்டு பிஎம்டி மீடியா பண்ணக்கூடிய விளம்பரங்கள் மட்டும் இல்லை. நீங்க எல்லாரும் கைகோர்த்து சேர்த்து அந்த சமூக வலைதளங்களில் நம்ம சில பதிவுகளை போட தான் வளர்ச்சி பாதைக்கு நம்ம செல்லதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் பற்றி சொன்னாங்க. சட்டமன்ற எலெக்ஷனில் அண்ணனுக்கு
வாக்கு சேகரிக்கிறது இதெல்லாம். அதாவதுங்க, நம்ம நடந்துக்கிறதுலேயே நம்ம யாருங்கிறது தெரியும். நான் ஒரு தப்பு பண்ணுனா அது என்ன மட்டும் பாதிக்காது, பிஎம்டி அப்படிங்கிற ஒரு அங்கத்தை, ஒரு கட்சியவே பாதிக்கும். அதனால மணிபாண்டியன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா தனிப்பட்ட நபராக இருந்தா தேவையில்லை. கட்சிக்கு உள்ளே இருக்கும்போது அது மணிபாண்டியனை விட எசக்கிராஜா, டாக்டர் கே.என். எசக்கிராஜா தேவர் அவர்களுக்கு தான் அது அசிங்கம். அதனால தயவு செய்து நம்ம தானே நம்ம தனிப்பட்டு செயல்படுதோம் அப்படின்னு நினைச்சு எந்த விதமான தவறான பாதைகளையும் நீங்க செல்லாதீங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த விதமான சட்ட ஆலோசனையாக இருந்தாலும் சரி, உதவிகள் செய்யறதுக்காக இருந்தாலும் சரி, அண்ணன் இருக்கிறாங்க, தலைவர் இருக்காரு. நமக்கு இது போன்ற தலைவர் கிடைக்காது. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட நிறைய மாநாடுகள்லாம் நடந்தது, என்னெல்லாமோ பார்த்தோம், பேசணும், அதெல்லாம் எடுபடாது. நமக்கு ஒன்றுனா ராத்திரி 12 மணி 1 மணிக்கு ஒரு பிரச்சனைனாலும் போன் எடுக்கக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் கே.என். எசக்கிராஜா தேவர் அவர்கள் தான். அதற்கு காரணம் அவர் கூட இருக்கக்கூடிய பாசமிகு அருமையான தம்பிகளும் இருக்கிறாங்க. விசுவாசமான வள்ளிக்கண்ண பங்காளி மாதிரியும், மாடசாமி வர மாதிரியும், இன்னும் மற்றும் சங்கர்ஜி மாதிரியும் நிறைய விசுவாசமான ஆட்கள், எனக்கு பேர் சரியா தெரியல, அதனால தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம். இப்படி விசுவாசமான ஆட்கள் அவங்க கூட இருக்கிறாங்க. எத்தனையோ நம்பிக்கை துரோகங்களையும் விரோதங்களையும் சந்திச்சு இன்னைக்கு நம்ம முன்னாடி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. 55 லட்சம் 60 லட்சம் ரூபா காரை வாங்கி கொண்டு வர்றது பெருசு இல்லைங்க. அந்த காரில் பிஎம்டி கொடி கட்டி டோல்கேட்டை தாண்டி வர்றது தாங்க பெருசு. அந்த அமைப்பை கொடுத்த நம்ம அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எலெக்ஷன் அதை பற்றி நான் இப்போ சொல்லணும்னா ஒரே ஒரு இதுதான், நம்ம வருகின்ற மாநாடு, இந்த மாநாடு நம்ம யாருங்கிறது தெரியும். தென்காசியில் நடைபெறக்கூடிய மாநாட்டை வச்சு நம்ம தேடி போக வேண்டாம், அவங்க நம்மளை தேடி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையை இதில் வலிமைப்படுத்தணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும், கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும், திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் மற்றும் அனைத்து பிஎம்டி நிர்வாகிகள் சார்பாகவும் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு, பணமாக இருந்தாலும் சரி, உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி, முழுமையாக தங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிப்போம் என்று இந்த நேரத்தில் நான் உறுதி கொடுக்கிறேன். வாய்ப்பு அளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்தேன்.